எட்டு நாட்டு உதயநிதி அழைக்கூடிய சுவாமிக்கு ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி அமுதா என்று பெயர் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கே என் கணவராகப்பட்டவர் இந்நாள் வரைக்கும் ஏதோ ஒரு குறையில்லாமல் அப்படி இருக்கே என் கணவருக்கு எனக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்துவிட்டது. இந்நாள் வரைக்கும் இந்த மேரி மாத அருளால என் தங்கத்திய ஒரு பொழுது பாக்கியமே கிடையாது. அப்படி இருக்கே நானும் என் கணவரும் அதை நினைத்து வருந்தி பாடுவது உண்டு. அப்படி இருக்கேன் என் கணவரை காண வேண்டும், எத்தனோ அவருக்கு காது புதி செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் என் அருகாமல் இருக்கும் காவனை காண வேண்டும். என் அழகு பாருடா அனுதினமும் என் அருகாமல் இருக்கக்கூடியவன் நீ. என்னடா என்னடா வேலைக்கு வரலாம் தான் வந்தேன். அரண்மனைக்கு வேலைக்கு போனீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு வந்தேம்மா. எங்க அம்மா வந்து இடி முடியாமா எங்கடா பையா படிக்காத போனீங்கன்னா உனக்கு சம்பளம் நிறைய கொடுப்பாங்க. அதனால நான் எழுத்து கத்துக்கிட்டு போறேன்னு அஞ்சாவது எடுத்தோடனே அஞ்சாவது சேர்த்துட்டாங்க. அஞ்சாவது சேர்த்துட்டு என்னடா ஆச்சு? அஞ்சாவது சேர்த்துட்டாங்க. அஞ்சாவதுல உள்ள போல ஒரு என்ன போலவே அழகான ஒரு டீச்சர். என்னடா சொன்னாங்க? அஞ்சாவதுல முதல் முதலாக அந்த மாணவர் யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? டீச்சர், நான் தான் டீச்சர். நீ தான் டீச்சர் சொல்லி கையை தூக்குறேன். எனக்கு என்னடா ஆச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? அஞ்சாவதுல முதல் முதலாக வந்த மாணவன் இன்றைக்கு உன்னை ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க? டீச்சர் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? பூனை எதை குடிக்கும்? ஏடா டீச்சர் இந்த கேள்வி அழகா தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீ பதில் சொன்ன. நான் டீச்சர், நீ தான் மாணவன். இந்த கேள்வி நான் கேட்கணும். கேட்கணுமா? என்ன கேட்கணும்? நீங்க பூனை எதை குடிக்கும்? அழகி, பூனை எதை குடிக்கும்? பூனை பாலை தானே குடிக்கும். அதுல டீச்சர் பாலை குடிக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. எனக்கு என்னடா ஆச்சு? ஐயோ அப்படின்னு சொன்னேன். நீ பாஸ் ஆயிட்ட. ஏழாவதுல போட்டாங்க. எனக்கு என்னடா ஆச்சு? அழகான ஒரு வாத்தியார், அழகான வாத்தியார், அற்புதமான வாத்தியார். அவர் என்ன கேட்ட தெரியுமா? என்னடா கேட்டாரு? முதல் முதலாக மாணவன் யாருன்னு கேட்டாங்க. நீ என்னடா? நான் தான். நீ தான் கையை தூக்கிட்ட. என்னடா ஆச்சு? கேள்வி கேட்க போறோம். என்னடா கேட்டாரு? அணில் எதை குறிக்கும்? அணில் எதை குறிக்கும் கேட்டாரு. அதுக்கு என்னடா பதில் சொன்ன? என்ன கேட்டாரு? அணில் எதை குறிக்கும்? கொட்டையை குறிக்கும்டா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதடா. பக்கத்து வரதோ பாத்துட்டு இருக்கிறேன். எனக்கு மட்டும் தான் பேசிட்டு இப்படியே பேசிருந்தா எஜமா கிட்ட சொல்லி ஒன்னு நீக்கிட்டு நீக்கி வேலையா? பாருடா, நாவலுக்கு தேவை. நான் யாரு? நானு மகாராணி. அப்படி இருக்கே என்னிடம் பேசும்போது நாவலுக்கு தேவை. பத்தாம் கிளாஸ்ல போட்டாங்க. மறுபடியும் என்ன மாதிரி அழகான டீச்சர். என்னடா என்னடா சொன்னாங்க? நீதான் டீச்சர் கையை தூக்கிட்ட.
வேலைக்கு என்ன அனுப்புவாங்களே அவங்க நினைச்சு சொல்றேன். அவங்கதான் பரவா 10ஆவதுல வந்த மாணவனே கேள்வி கேட்க போறாங்க. என்னடா கேள்வி டீச்சர் என்ன ஆண்டை எங்குத்தம்போல் ஆதே எங்க தன்னன் கேள்வி கேட்டாங்க. நீ தான் டீச்சர். நான் தான் டீச்சர். நான் தான் மாணவன். டேய் முதல்ல கேட்ட கேள்விக்கே பதில் பயங்கரமா இருக்கு. என்னவா இருக்குன்னு தெரியல. டேய் குடக்க மடக்கா இருக்காதே. உண்மையாவே சரி. டேய் மாணவா ஆதே எங்கே தங்கும்? டீச்சர் வந்துல டேய் இங்க பாருடா. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்கிட்ட. என்னடா கையை காட்டுற? கையை கால உடைச்சிடுவேன் நானு. டீச்சர் என்ன சொன்னி யாரு? நான் டீச்சர். ஆமா. ஆண்டை எங்க தண்ணி கேட்டேன். ஆமா. டீச்சர் வந்துல என்னடா கால தவறு கேட்டேன். கட்டி கதைகள்லாம் கொட்டி அனுப்பிட்டா. பாருடா எனக்கு என்னடா பறை உனக்கு என்னமா போற? அதுல போறியா, இதுல போறியா, நதியில போறியா, நெட்டில போறியா, பணத்துல போறியா, உனக்கு என்னடா போற? அப்படி பண்ணி பாரு. ஏது ஒரு குறை இல்லாம என் கணவராகப்பட்டவர் என் உயிரை சுத்தமா வச்சிருக்கிறார். அப்படி இருக்கே இங்க பாருடா எனக்கும் திருமணம் ஆகி 10 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்நாள் வரைக்கும் என் அண்ணன் ஒரு புழுப்பூச்சி கூட இல்லடா. நான் சொல்லுனேன் அரிசி வாங்க ஊற வச்சு சக்கரை போட்டு சொன்னா புழு பூச்சி குடிக்க சொல்லுங்க. என் வயிற்றுல ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னாடா. ஐயோ ஐயோ என்னடாச்சு? ஏமாட்டி சொல்லக்கூடாது. என்னடா பண்ணுவேன்? நம்ம கூட தானே இருக்கிறேன். ஆமா. ஏமாட்டி சொல்லக்கூடாது. என்னடா சொன்னா? ஏமாட்டி சொல்லிட்டா உனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு 4 பிள்ளைங்க. அதுல 1 கொடுத்துருப்பேன். 1 கொடுத்துருப்பியா? வளர்க்கறதுக்கு. டேய் உன் மனசு பெரிய மனசு இருக்கட்டும். டேய் அந்த மான அருளால என் கணவருக்கு எனக்கும் குழந்தை பாட்டை கண்டிப்பா. அந்த இயேசுவின் அருளால் இயேசுவின் சுமையை சுமந்து கொண்டா. ஆமா. அன்னைக்கே அதாவது அந்த நேரமே அந்த வருடமே அந்த மாதமே உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும். டேய் அதனால என் மனக்குறைகளை என் கணவரிடம் கொட்டி தீர்க்க வேண்டும். எப்படிலாம் தெரியுமா? டேய் அவர் வாராரோ வருவாரோ வந்தே நாமத்திராரோ அழைச்சிட்டு வரேன் அப்படி விளக்கமா சொல்லணும். சீக்கிரம் அத்தா அத்தா சாமிய போல மனப்படத்தே மன்னவரே சாமிய போல மனப்படத்தே சாமிய போல மனப்படத்தே மன்னவரே சாமிய போல
Thank you.